இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். மற்ற வீடியோ மாதிரி இந்த வீடியோ இருக்காது. ஸோ நான் இந்த மேடம்க்கு வந்து நான் சிம்பத்தி க்ரியேட் பண்ணாமல் பதில் சொல்கிறேன். நீங்கள் அண்ணன் தங்கச்சின்னு சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு பொய் அது வந்து செருப்பால் அடித்த மாதிரி நான் ஜோசியம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூஞ்சி ஜோசியம் பார்த்துட்டு இந்த மூஞ்சி இந்த மூஞ்சி இதெல்லாம் பண்ணியிருப்பான். ரெண்டு பேரும் டுகெதராக தான் இருந்தாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணாங்களான்னு தெரியுங்க. அண்ணன் தங்கச்சின்னு சொன்னார் மணி. அப்புறம் அவங்க அம்மாவோட வற்புறுத்தலா? நான் எப்போ சொன்னேன் வற்புறுத்தினாங்கன்னு? ஆசைக்காகன்ற வார்த்தைக்கும் வற்புறுத்தலுங்கிற வார்த்தைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? ஐயோ சவுண்டு கேட்கலனா கூட கோச்சிக்காதீங்க. அது எப்படி அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு எப்படி அது வந்து பொண்டாட்டியை ஏற்றுக்க முடியும்? நான் இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை உங்கள் ஆள் மனசில் தோணுமோ, நம்ம செம்மையாக பேசுவோம், நம்ம பேசுகிறதுல அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடியன்ஸ் எல்லாம் ஐயோ மேடம் வேற லெவல் மேடம். இப்போ யாராவது உங்களை எங்கேயாவது பார்த்தா கூட ஏமா உனக்கு இது தெரியாமல் இது கூட தெரியாமல் நீ எப்படிமா பேசுவ அப்படின்னு 4 பேர் ரோட்டில் பார்த்து கேட்கட்டும். நீங்களே கதை எழுதி நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், படம் பயங்கரமாக ஓடுவோம். முடிஞ்சால் எனக்கும் ஒரு ரோல் கொடுங்க. அவங்க வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மேடம் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு அழைப்பு எடுத்துக்கிறேன். அக்டோபர் 27 என்னோட கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நேரில் வந்து பாருங்கள். அப்படி கேட்கணும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் தான் சினிமாவே கரைச்சி குடிச்சவா, எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் ரோட்டில் போகிறவன் வாரவனெல்லாம் பற்றி பேசிட்டு நான் என் வீட்டு கக்கூசு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அடுத்த வீட்டு கக்கூசெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சேனல் பேர் வந்து சினி கழுகாம். கழுகுன்னா என்ன அர்த்தம்? கழுகுன்னு நீங்கள் ஏன் பேர் வச்சுருக்கீங்க? கழுகு பார்வை பார்க்குறீங்க. கழுகு பார்வை எவ்வளோ தெளிவாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்குலாம் அந்த பேர் வைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? கிடையாது. நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதே. எதுவுமே தெரியாமல் எப்படி இப்படி முடியுது மேடம்? சத்தியமாக உங்களுக்கு கட்ஸ் ஜாஸ்தி மேடம். நான் ஒன்றும் மணி ஃபேன் கிடையாது. தெளிவாக சொல்லியிருக்காங்க, மணி ஃபேனே கிடையாது. அவங்க மேடம்க்கு இங்கிலீஷ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், தமிழ் தான் சரியாக வராது போல். இங்கிலீஷ் தெரியும்ல மேடம்? கண்டென்ட் கிடைக்கலையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேடம். ஆண்டனியை ஏன் கல்யாணம் பண்ணலை அதை சொல் தியாரி. அது வந்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அவளோட பேர் மகிழ்வினி. இப்படி ஒரு பேர் இருக்கதா கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று தான் புரியல, கொஞ்சம் கூட உடம்பு கூசாதா? எங்கள் சிரிப்பு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாகு நான் விலாகுள்ளே போகிறதுக்கு முன்னாடியே டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். நீங்கள் ஏன் அதையே பார்க்குறீங்க, ஏன் நெகட்டிவிட்டியே பார்க்குறீங்க? நெகட்டிவிட்டியை பார்க்காதீங்க. அவங்க வீடியோ கொஞ்சம் கூட வியூஸ் போயிருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ வியூஸ் போகுது. நீங்களே ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. நிறைய பேர் நம்ம நிச்சயதார்த்த வீடியோ பார்த்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணிங்க. எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து நீங்கள் தான். அதே நேரத்தில் ஒரு சில பேர் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. நான் ஆல்ரெடி இன்டர்வியூஸ்லேயே சொன்ன மாதிரி தான், பாஸ்ட்டை பற்றி நான் எதுவுமே பேச போகிறதில்ல. ஆனால் என் சைடில் என்னென்ன குற்றங்கள் வருதோ அதை நான் இல்லைங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னது தான், இப்போவும் மறுபடியும் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். நான் அவங்கள எதிராளியாக பார்க்க விரும்பலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். அவங்க அடித்தாங்க இவங்க அடித்தாங்க நான் சொல்லலை. உங்களுக்காக வந்து ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு டேய் ஏன்டா அவளை அடித்தான்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு வலிக்குதுன்னு மட்டும் தான் சொல்கிறேன். நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறத நீ அவங்கள ப்ளேம் பண்ணுற இவங்கள ப்ளேம் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் தான் ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்குற பார்வையே யாரை சொல்கிறான் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். நான் யாரையும் சொல்லலை, எனக்கு வலிக்குதுன்னு மட்டும்தான் சொல்கிறேன். அது உங்கள் கண்ணுக்கு தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்னு தெரியல. நான் ஏமாந்துட்டேன்னு சொன்னேன்னா ஐயோ பாவம் ஏமாந்துட்டானேன்னு சொல்லுங்கள், இல்லைனா இவெல்லாம் ஏமாந்துருக்க மாட்டான்டா அப்படி சொல்லுங்கள். அதெல்லாம் விட்டுட்டு ஏன்டா அவங்கள ஏமாத்துறேன்னு சொல்கிறேன்னு சண்டை போடுறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஒரு சில பேருக்கு மட்டும் சொல்கிறேன், மற்றபடி எல்லாமே நிறைய பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணிங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. இதில் முக்கியமாக ஒரு நெகட்டிவாக ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க. இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். மற்ற வீடியோ மாதிரி இந்த வீடியோ இருக்காது. ஏன்னா மற்ற வீடியோ எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப பொலைட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை விட்டால் கூட அதை ஆடியன்ஸ் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பொலைட்டாக பேசணுன்றதில் கான்சியஸாக இருப்பேன். அதுக்கு எப்பவும் போல் எனக்கு கிடைக்கிற பேர் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற இல்லை நல்லவனாக நடிக்கிற அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த வீடியோவில் நான் அப்படி இருக்க போகிறதில்ல. ஏன்னா மேடமும் அதான் சொல்லியிருக்காங்க, சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறான். அவங்க எக்ஸ்பிரஷனோட சொன்னால் தான் புரியும். ஸோ நான் இந்த மேடம்க்கு வந்து நான் சிம்பத்தி க்ரியேட் பண்ணாமல் பதில் சொல்கிறேன். இந்த சேனலும் நம்மளால் ஒரு 4 பேர் பார்த்தாங்கன்னா நமக்கு சந்தோஷம் தான். சினி கழுகு அப்படிங்கிற சேனல், அந்த சேனலில் வந்து அந்த மேடம் உட்காந்து நிறைய பஞ்சாயத்து பேசுவாங்க. அவங்க பாவம் லாலாம் படிச்சுட்டு அப்புறம் கோர்ட்டில் ஜட்ஜாக முடியலைங்கிறதுனால இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கு தகுதியானவங்க தான்.
ஸோ அதனால் உங்களை நம்பி பார்க்குற அந்த சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் உண்மையாக இருக்கணும்ல, அதுக்காக தான். அந்த மேடம் வந்து நிறைய பொய் உருட்டுகள்லாம் சொல்லியிருக்காங்க நம்மளை பற்றி. அதில் வந்து ஒரு கேவலமான பொய் நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். நீங்கள் அண்ணன் தங்கச்சின்னு சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு பொய். அது வந்து செருப்பால் அடித்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லவே இல்லை, எங்கே எடுத்து காட்டு பார்ப்போம்னு. அவங்க எனக்கு என்ன புரியலன்னா, சரி கொஞ்சமாச்சு அட்லீஸ்ட் ஒரு ஃபுல்லாக தெரியாட்டாலும் கொஞ்சமாச்சு தெரிஞ்சுட்டு பேசணும்ல. இப்போது நிறைய பேர் அந்த மாதிரி பேசுனவங்கலாம் இருக்காங்க. அப்படி பேசுகிறவங்கலாம் ஏதோ கொஞ்சமாச்சு தெரிகிற மாதிரி நம்புகிற மாதிரி போய் சொல்லுவாங்க. இந்த மேடம் சொல்கிறது எதுவுமே நம்புகிற மாதிரியே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். அப்போ எங்களுக்கு என்னென்னா எழுதி கொடுத்ததை படிக்கிற வேலை தான் போல். யாரோ நம்மளை பற்றி எதுவுமே தெரியாதவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க. இல்லைனா இவங்க பாட்டுக்கு மூஞ்சியை பார்த்துட்டு ஜோசியம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜோசியம் பார்த்துட்டு இந்த மூஞ்சி இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எடுத்து விட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மெகா பொய் என்னென்னா, இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சான்னு தெரியல, ரெண்டு பேரும் டுகெதராக தான் இருந்தாங்க, 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணாங்களான்னு தெரியல. என்னங்க, நான் வந்து அவங்கள பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் இது பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது அவங்க வந்து தாலி போட்டுகிட்டே நாங்கள் 2 பேரும் முன்னாடி வாழ்க்கையில் ஆடி இருக்கிறோம், பாடி இருக்கிறோம். உங்களுக்கு கண்ணு தெரியாதாங்க, தாலிகை போட்டிருக்கிறது கூட கண்ணு தெரியாதாங்க. உங்களை நம்பி எப்படி இத்தனை சப்ஸ்கிரைபர் சேர்ந்தாங்க எனக்கு புரியவே இல்லை. ஈஸியாக அவங்க கல்யாணம் பண்ணாங்களான்னு கூட தெரியல. கல்யாணமே முதல்ல இவங்க விளக்கம் கொடுக்கல, அப்புறம் எப்படி இவங்க டிவோர்ஸ்? என்ன மேடம், கல்யாணம் போஸ்ட் போடலையா நாங்கள்? அப்படியா? நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் அந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோலேயே கல்யாண ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் உங்கள் வீடியோவில் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்களான்னு தெரியலன்னு சொல்கிறப்போவே எங்கள் கல்யாண ஃபோட்டோ வருது, பழைய கல்யாணம். என்ன சரி ஓகே, எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா, இவங்களெல்லாம் நான் சினிமா துறையில் நாலும் தெரிஞ்சவங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இவங்க என்ன சினிமா துறை எப்படி இருக்கா? இவங்களாம் எப்படி நடிச்சிருப்பாங்க? இவ்வளோ நாள் சினி ஃபீல்டில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கூட தெரியல. அப்புறம் எப்படி நீங்கள் அவங்கள பற்றி பேசலாம்? ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க. அண்ணன் தங்கச்சின்னு சொன்னார் மணி, அப்புறம் அவங்க அம்மாவோட வற்புறுத்தலா? நான் எப்போ சொன்னேன் வற்புறுத்துனாங்கன்னு? ஆசைக்காகன்ற வார்த்தைக்கும் வற்புறுத்தலுங்கிற வார்த்தைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? தமிழ் தெரியாதா மேடம்? நான் இத்தனைக்கு இங்கிலீஷில் கூட சொல்லலையே. எங்கள் அம்மாவோட ஆசைக்காகன்னு சொன்னேன், அது என்ன வற்புறுத்தல்? சரி விடுங்க, வற்புறுத்தலின் பேரில் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதுவும் எப்படி இவங்க அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு இவங்க வந்து அது எவ்வளோ கேஷுவலாக சொல்கிறாங்கண்ணா மேடம். ஐயோ, சவுண்டு கேட்கலனா கூட கோச்சிக்காதீங்க. அது எப்படி அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு எப்படி அது வந்து பொண்டாட்டியை ஏற்றுக்க முடியும்? எக்ஸ்பிரஷன் வேறு இல்லை மேடம். ஒருவேளை உங்கள் ஆள் மனசில் தோணுமோ, நம்ம செம்மையாக பேசுவோம், நம்ம பேசுகிறதுல அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடியன்ஸ் எல்லாம் ஐயோ மேடம் வேறு லெவல் மேடம் அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்கன்னு இவங்களாம் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்களோ? மேடம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மேம். உங்களுக்கு வந்து தெரியலைனா இல்லை 4 பேர் அதுக்குன்னு வேலை பார்ப்பாங்கல்ல. ஒரு சேனல் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் வேலை பார்ப்பாங்களா, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டாது பேசுங்க. இல்லை சேனலில் இருக்கிற எல்லாருமே அப்படி தானா? இன்னொன்று நான் முன்னாடி சொன்னது தான். இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, ஏன் நீங்கள் அவங்கள பற்றி பேசுறீங்க? அவங்க சேனலில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் போய் பார்ப்பாங்க. நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் 40,000 வியூஸ் இருக்குது. இது மூலமாக ஒரு 2.5 லட்சம் வியூஸ் 3 லட்சம் வியூஸ்க்கு மேலே போனாலே எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படியாவது 4 பேர் போய் மண்டையில் கொட்டட்டும், எம்மா தயவு செஞ்சு ஏதாவது தெரிஞ்சுட்டு பேசுமா அப்படின்னு தெரியட்டும். இப்போது அந்த சேனலையும் சில பேர் நம்புவாங்கல்ல, அந்த சேனலோட நம்பகத்தன்மை இந்த அளவுக்கு கேவலமாக தான் இருக்குன்னு 4 பேருக்கு தெரியட்டும். இப்போ யாராவது அவங்கள எங்கேயாவது பார்த்தா கூட, ஏமா உனக்கு இது தெரியாமல் இது கூட தெரியாமல் நீ எப்படிமா பேசுவ அப்படின்னு 4 பேர் ரோட்டில் பார்த்து கேட்கட்டும் இல்லையா? அவங்க சேனல் வேலை பார்க்குறவங்களே என்ன மேடம் கொஞ்சம் பார்த்து கேட்டுருக்கலாம்ல மேடம் அப்படின்னு சொல்லட்டும். அப்படியாவது அவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வரட்டும். நம்ம அடுத்தவங்களை பற்றி பேசும்போது நம்ம அவங்கள பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு பேசணும் அப்படிங்கிற அறிவு வரட்டும். அண்ணன் தங்கச்சி நாங்கள் எங்கே சொன்னோம் காமிங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அண்ணன் தங்கச்சின்னு சொல்லியிருக்கோன்னு காமிங்க. கமெண்ட்லேயே எல்லாம் அதான் கேட்டிருக்காங்க, பதிலே இல்லை உங்கள்கிட்ட. நீங்களாம் உங்கள் கற்பனைக்கு என்னென்னலாம் எட்டுமோ நீங்களாம் நடிக்க வந்ததுக்கு பதிலாக கதை திரைக்கதை இயக்கம் வசனம் எழுதி படம் பண்ணியிருக்கலாமே மேடம். நீங்களே கதை எழுதி நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், படம் பயங்கரமாக ஓடும். முடிஞ்சால் எனக்கும் ஒரு ரோல் கொடுங்க. முதல்ல கொஞ்சம் தமிழ் கற்றுக்கோங்க. ஆசைக்கும் வற்புறுத்தலுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க மேடம். உங்களுக்கெலாம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு அருகதை கிடையாதுன்னு தெரியும். ஆனால் நீங்கள் என் லைஃப்பில் வந்ததுனால, என் லைஃப்பை பற்றி பேசுனதுனால நான் உங்களுக்கு ரிப்ளை வீடியோ கொடுக்குறேன். இது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் தான். நீங்கள் ஜாலியாக தான் எடுத்துப்பீங்க. நீங்கள் கேஷுவலாக என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு நீங்கள் பார்க்காததா அதான் கமெண்ட்லேயே எல்லாம் சொல்கிறானுங்களே, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்காததா, நீங்கள் இன்னும் ஏகப்பட்டதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அதனால் இது வந்து ஒரு ப்ரொமோஷனாக தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால்
யாராச்சும் ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒருத்தராவது உங்களை நேரில் பார்த்து ஏமா கரெக்டாக பார்த்துட்டு பேச மாட்டியாமா அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதுதான் பெரிய கிரெடிட்ஸ். அப்படி கேட்கணும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் தான் சினிமாவே கரைச்சி குடிச்சவா, எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் ரோட்டில் போகிறவன் வாரவனெல்லாம் பற்றி பேசிட்டு இதில் வேற இவங்க மற்ற இதை வந்து மக்கள் ரசிக்க மாட்டார்கள். சரி ரசிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் நாங்கள் அவங்களுக்கு உண்மையாவாச்சும் இருக்கோம்ல. என்னை ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, நீ நாடக கம்பெனி, நீ வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக கல்யாணம் பண்ணுற, அதுக்கப்புறம் இது பண்ணுவேன், கண்டென்ட்டுக்காக சண்டை போடுற, அதுக்கப்புறம் சேர்ந்துருவேன் அப்படின்னாங்க. நாங்கள் இது வரைக்கும் உண்மையாக தானே இருக்கோம். நான் அப்படி மக்களை ஏமாத்தலையே உங்களை மாதிரி. கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கூட தெரியல அவங்களுக்கு. நீங்களாம் எப்படி பேசலாம் ஒருத்தங்க லைஃப்பை பற்றி? நான் இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கல்யாணத்துக்கே இவன் விளக்கம் கொடுக்கல, டிவோர்ஸ் எப்படி விளக்கம் கொடுப்பான்னு கேட்டிங்களா, நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே கூட்டு களவாணிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா தான் சந்திச்சுக்கிறாங்க, மீட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் சேர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை, திரைக்கதை, இயக்கம், வசனம்லாம் எழுதியிருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், மேடமுக்கு டேரக்டர் ஆனாங்கன்னா இல்லை கதாசிரியர் ஆனாங்கன்னா சினிமாவில் பெரிய லைஃப் இருக்குது. ஏன்னா அவங்க எழுதின கதையெல்லாம் எப்படின்னா சீரியல் ஸ்டோரி தான். ஆனால் படத்தில் போனால் முடியுமான்னு தெரியல. சொன்ன மாதிரி சீரியல் சைடு போனாங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த தாலி கட்ட போகும்போது டிஜ்னு ஒரு இடி சத்தம் கட்ட ஒன்று திரும்பி பார்த்தா வந்து வில்லன் வந்துருவாப்புல, இல்லைனா அது அவங்களுடைய லவ்வரோ இல்லை எக்ஸ் லவ்வரோ வந்துருவாப்புல. அப்படியே தாலி கட்டதோடு நின்னா அடுத்து ஒரு 10 எபிசோடு ஓட்டுவாங்களா, அந்த மாதிரி மேடம் ஒரு கதை எழுதியிருக்காங்க. தாலி கட்ட போவான் மணி, அந்த நேரத்தில் மணியை கூட நிறுத்திடுவான், மணியை கூட கல்யாணத்தை நிறுத்திடுவான், இல்லைனா அவங்க வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மேடம் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு அழைப்பு விடுத்துக்கிறேன். அக்டோபர் 27 என்னோட கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நேரில் வந்து பாருங்கள். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீ அம்மாவோட பர்மிஷன் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறான், அம்மாவோட பர்மிஷனில் தானே இவன் அவங்களே லவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. மேடம் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பேன், அதிலலாம் போய் பாருங்கள். எங்கள் மேரேஜ் லவ் மேரேஜே இல்லைன்றது நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அப்புறம் முன்னாடியே வந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நிறைய வீடியோஸ் போட்டாங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. மேடம் நாங்கள் எங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் வந்து பழகுனதே 2-3 மாதம்தான் இருக்கும். அது நிறைய வீடியோஸ்லாம் கிடையாது. நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதே. எதுவுமே தெரியாமல் எப்படி இப்படி முடியுது மேடம்? சத்தியமாக உங்களுக்கு கட்ஸ் ஜாஸ்தி மேடம், சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் கட்ஸ் யாருக்குமே வராது. சப்ஸ்கிரைபர்ஸை எல்லோரும் மென்டல் ஆக்குறாங்க மேடம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுல இந்த வார்த்தை வந்து தப்பு. அதாவது சப்ஸ்கிரைபர்ஸை மென்டல் ஆக்குறாங்கன்ற விஷயம் வந்து கண்டிப்பாக தப்பு. சப்ஸ்கிரைபர்ஸை ஒருத்தவங்க வந்து மென்டல் ஆக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதை கண்டிக்கணும். ஸோ அவங்களெல்லாம் அன்ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இந்த சினி கழுகுன்ற சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை மென்டல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அன்ஃபாலோ பண்ணிடுங்க. மேடம்காகவாச்சும் அன்ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா மேடமே சொல்லிட்டாங்க, அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னா அன்ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மேடம்க்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அன்ஃபாலோ பண்ணலைன்னா மேடம் பேச்சுக்கு மதிக்கலன்னு அர்த்தம். இது வந்து உங்களோட விருப்பம். ஏன்னா மேடம் தான் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. சப்ஸ்கிரைபர்ஸை முட்டாளாக்குனா அந்த அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேடம் பேச்சை கேட்குறதும் கேட்காததும் உங்கள் விருப்பம். அப்புறம் என்னது, நல்ல விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்றது. அதுவும் மேடம் சொன்னதுக்கு மரியாதை கொடுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நல்ல விஷயங்கள் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு இருக்கிறவங்கள தயவு செஞ்சு ஆதரவு கொடுக்காதீங்க. இது நான் சொல்லலப்பா, மேடம் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து சினிக்கழகு சேனல் இன்னும் வளரணும் அப்படின்னு தான் ஆசை. அப்புறம் மகிழ்வினின்னு எங்களுக்கு ஒரு, அதாவது ராஜேஷ்க்கு வந்து மகிழ்வினின்னு ஒரு குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் கண்டிப்பாக ஒரு அவதூறு பரப்புகிற மாதிரி தான் மேடம். நீங்கள் அதை மேடம் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் பிரச்சனை இல்லை மேடம். இப்போ ஒருத்தர் எந்த வருஷத்தில் பிறந்தாரு, எந்த வருஷத்தில் என்ன போராட்டம் பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பிரச்சனை இல்லை. பேர் கூட தெரியலைன்னா நீங்கள் எப்படி மேடம் விமர்சனம் பண்ண முடியும்? அவரோட பேரே தெரியல, அதே மாதிரி நீங்கள் மகிழ்வினின்றீங்க, தனுஸ்ரீன்றீங்க. அவங்க வாய்க்கு என்ன பேர்? நீங்கள் தான் பேர் வைக்கணும் போல். புதுசாக பேர் வச்சுட்டீங்க. அவள் பேர் மகிழினி. அது வந்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், அவளோட பேர் மகிழ்வினி. இப்படி ஒரு பேர் இருக்கிறதா கூட எனக்கு தெரியாது. இப்படி பேர் கூட தெரியாமல் உங்கள் வாய்க்கு வர்றது மாதிரி அடிச்சு விட்டுட்ருக்கீங்க. எனக்கு ஒன்று தான் புரியல, கொஞ்சம் கூட உடம்பு கூசாதா? முதல்ல மேம் நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக ஒன்று வச்சுக்கிறேன் மேம். ஒருத்தரை பற்றி தெரிஞ்சால் பேசுங்க, இல்லைனா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதை மக்கள் நம்புவாங்க, நமக்கு வியூஸ் போனால் போதுன்னு இருக்கிறது வந்து ரொம்ப 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 ஈனத்தனமான விஷயம், ஈனத்தனமான செயல். நீங்கள் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது.
நாங்கள் எங்கள் குடும்பத்தை வச்சு நாங்கள் இது பண்ணுறோன்னா, நாங்கள் எங்கள் குடும்பத்தை வச்சு பேசி சம்பாதிக்கிறோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் அடுத்தவங்க குடும்பத்தை பேசி சம்பாதிக்கிங்க. அது அதை விட கேவலமானது. நான் என் வீட்டு கக்கூசு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் அடுத்தவங்க வீட்டு கக்கூசெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு நான் பேசுகிற வார்த்தைகள் வந்து ஹார்ஷாக தோணலாம். கொஞ்சம் என் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ வாயில் வருதோ அது எல்லாத்தையும் பேசிட்டு போகிறாங்க. ஒரு மனுஷனாக எனக்கும் வலிக்க தானே செய்யும். அது நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, நீங்கள் இந்த நெகட்டிவிட்டியே பார்க்காதீங்க, நீங்கள் பாட்டு கடந்து போயிருங்க பேசிட்டு. எனக்கு வந்து ஒரே ஒருத்தராச்சு இந்த மேடம்கிட்ட கூப்பிட்டு, மேடம் அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் எதுவும் தெரியாமல் பேசுகிறது தப்பு, இப்படி எதுவும் தெரியாமல் பேசாதீங்க, இதுக்கப்புறமா அவங்க நிறைய பேரை பற்றி புரளி பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி புரளி பேசும்போதாச்சு அதில் ஒரு 20% உண்மையை பேசுங்க அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்காக தான் அவங்க இதுக்கப்புறமும் நிறைய பேரை பற்றி புரளி பேசியிருக்கோம். ஏன்னா இப்போ தான் அவங்க மேடம் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஃபீமேல், வேண்டாம் அண்ணன் ஐயா பேரை சொல்ல வேண்டாம். ஸோ இவங்க வந்து இன்னும் நிறைய பேரை பற்றி சொல்லி ஃபேமஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய பேரை பற்றி இன்னும் கேவலமாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் கற்பனை கதை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும் போதாச்சு கொஞ்சமாச்சும் மனசாட்சி உறுத்தணும். ஐயோ அன்னைக்கே நம்ம வந்து ஒருத்தனை பற்றி இந்த மாதிரி தெரியாமல் பேசணும், அட்லீஸ்ட் இதுக்கு கொஞ்சமாவது கோத்ரூ பண்ணணும். இன்டர்வியூக்காக காசு வாங்கியிருப்பீங்களா மேடம், கொஞ்சமாச்சும் உட்காந்து கோத்ரூ பண்ணலாம்ல மேடம். கொஞ்சமாச்சும் உட்காந்து உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சமாக கோத்ரூ பண்ணலாம். வாங்குற காசுக்கு உண்மையாக இருக்கலாம்ல. நீங்கள் பாட்டுக்கு கற்பனை கதையை அளந்து விடுறதுக்கு தான் காசு வாங்கினீங்களா? இல்லைண்ணா, சேனல் பேர் வந்து சினி கழுகாம். கழுகுனா என்ன அர்த்தம்? கழுகுன்னு நீங்கள் ஏன் பேர் வச்சுருப்பீங்க? கழுகு பார்வை பார்க்குறீங்க. கழுகு பார்வை எவ்வளோ தெளிவாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்குலாம் அந்த பேர் வைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அதாவது என்னை பற்றி நிறைய பேர் ஒன்றுமே தெரியாமல் நிறைய பேசினதெல்லாம் பார்த்துருக்குறேன் நான். என்னடா இப்படி இது கூட தெரியாமல் இருக்காங்களே, அது கூட தெரியாமல். ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ தற்கொலைத்தனமாக இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில். சரி, ஓகே, நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு போவோம். அந்த பையன் தங்கச்சின்னு சொல்லவே இல்லை, சேம் தனா அண்ணான்னு சொன்னது இல்லை. அவங்களுக்குள்ள க்ரஷ் இருந்துச்சு, போக போக லவ் ஆயிடுச்சு, இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன மேடம் பிரச்சனை? நான் ஒன்றும் மணி ஃபேன் கிடையாது. தெளிவாக சொல்லியிருக்காங்க, மணி ஃபேனே கிடையாது அவங்க. ஆனாலும் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது, அவங்க அண்ணன் தங்கச்சின்னு வீடியோ போடலை சரியா அப்படின்னு லூஸ் மாதிரி பேசாத மேடம். நான் உங்களை அவமரியாதையாவோ மரியாதை குறைவாகவோ எதுவுமே பேசலை மேடம். என்ன கமெண்ட்டில் போட்டிருக்காங்களோ அதை நான் படிக்கிறேன். உங்களை சொன்னேன்னு தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. லூஸ் மாதிரி பேசாத, அவன் தங்கச்சின்னு சொல்லலை, அவன் அண்ணன்னு சொல்லலை. லூஸ் மாதிரி பேசாத, அவன் தங்கச்சின்னு சொல்லலை, அவன் அண்ணன்னு சொல்லலை. அப்படி சொன்னால் வீடியோ இருந்தால் காட்டுடி. No way, he didn't say sister. I am seeing video from beginning. Please, for money, whatever you want, don't sit and speak for money only, even you are speaking. மேடம்க்கு இங்கிலீஷ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், தமிழ் தான் சரியாக வராது போல். இங்கிலீஷ் தெரியும்ல மேடம்? அப்புறம் உன்கிட்ட சொன்னாங்களா அவங்க அண்ணன் தங்கச்சின்னு? போ வேலையை பாரு. உன் ஏஜுக்கு இதெல்லாம் தேவையா? போடி லூஸு டேஷ். அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுக்கு என்ன மேடம்? உங்கள் லைஃப்பில் 1000 ப்ராப்ளம் இருக்குது, அதை மீடியாவில் கொண்டு வர முடியுமா? இப்போ நான் கேட்கலப்பா. அவங்க அண்ணன் தங்கச்சின்னு சொல்லவே இல்லையே எந்த வீடியோஸ்லையும். ப்ரூஃப் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது, கரெக்டான கேள்வி. அடுத்தவங்க லைஃப்பை வீடியோ எடுத்து போட்டு அதை வியூஸ் லைக்ஸ் வாங்குற உங்களோட பொழைப்பு என்னது கண்டென்ட் கிடைக்கலையா பூ அப்படின்னு துப்பியிருக்காங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நேம் தனுஸ்ரீ இல்லை லூஸு. அவங்க நேம் தனுஷா. அவங்க நேம் தனுஷா லூஸு. கேன மாதிரி பொய்யா ஸ்டோரி சொல்கிறேன். ஆமாம், அதை வேறு மறந்துட்டேன். தனுஸ்ரீயை வந்து இவங்க இப்போ அண்ணன் தங்கச்சின்னு தான் பழகுனாங்க. தனுஸ்ரீ இல்லை மேம், இந்த பேர் நல்லா இருக்குல்ல, தன்னாட்ட சொல்லுவோம். அவளோட நேம் கூட என்னென்னு உங்களுக்கு தெரியல. இன்ஸ்டா ஐடியை பார்த்தா கூட தெரியும். அதை போய் பார்க்கறது கூட டைம் இல்லை. காசு கொடுக்குறாங்க, நம்ம என்ன வேணால் பேசிடுவோம். ஐயோ, ரீல்ஸ் பண்ணு அவ்வளோ பேரும் டுபாக்கூர் தான், காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 4 ஜால்ராக்கள் இருக்கிற வரைக்கும் மேடம் நீங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டே போவீங்க. தற்கொலை 2.0 நீங்கள் தான். இது நான் வந்து கண்டிக்கிறேன் மேடம். அப்போ 1.0 யாராக இருப்பா? என்னன்னு முழுசாக தெரிஞ்சுட்டு பேசுங்க. மணிக்கு அஃபிஷியலாக மேரேஜ் ஆகிருக்கு ஆல்ரெடி.
நான் அடுத்த ஃபேமிலி பற்றி பேசுகிறப்போ லைஃப்பை கரெக்டாக இருக்கா சாரி அடுத்த ஃபேமிலியை பற்றி பேசுகிறப்போ உங்கள் லைஃப் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், அடுத்தவங்கள பேசுங்க. வை மேடம் இந்தியா அளவு பிரச்சனை இருக்குது, இது எல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேசுகிறீங்க. இதுக்கு தானங்க வியூஸ் போகும். இன்னொன்று இவனை அடித்தா கேட்க ஆள் கிடையாது, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, சேனல் ஈஸியாக டெவலப் ஆயிரும். மேடம்க்கு அதெல்லாம் தெரியாமையாக இருக்கும். அவங்க பணம் பார்க்குறாங்க, சரி, அவங்கள பற்றி ஒன்றும் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கரெக்டான கேள்வி. அவங்க பணம் பார்க்குறாங்க, சரி, நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் அவங்கள பற்றி பேசி பணம் பார்க்குறீங்களே அப்படின்னு கேட்க வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். என்ன நடக்குது, என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கியே, உன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? நான் கேட்கல மேடம், காவியாஸ்ரீன்னு யாரோ கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் லெட் யூ ஹியர் ஃபுல், நாட் அட்லீஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி, அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் எ ஸ்டோரி ரைட் மேம். கதையாகவே மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, பேசுகிறது தப்பு இல்லை மேம், தெளிவாக தெரிஞ்சுட்டு பேசுங்க, சிரிப்பாக வருது. தரணி கோபாலகிருஷ்ணன், நீங்களும் நானும் ஒன்று, நானும் அப்படியே தான் சிரிச்சிட்டு இருந்தேன். அதில் உங்களுக்கு என்ன, நீ ஆண்டனியை ஏன் கல்யாணம் பண்ணலை அதை சொல். தியாரி சரி, நமக்கு என்ன, நீங்கள் ஒழுங்கா மேடம், உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரியும், எனக்கு தெரியாதப்பா. அவங்க பிளேஸில் இருந்து பார்த்தா தான் தெரியும். தங்கச்சின்னு அவர் எங்கேயும் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தால் அவங்க வீடியோ போடுங்க. லுக், எல்லாரும் ஃபஸ்ட்டு என்னது எடுத்தோடனே லவ்வர்லாம் பேச மாட்டாங்க, ஓகே, ஃப்ரெண்டாக இருந்து எப்படி வேணால் மாறலாம். உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், உங்கள் லைஃப்பை பாருங்கள், ரொம்ப தப்பு. உனக்கு எதுக்கு ப்ராப்பராக டிவோர்ஸ் பேப்பர் காட்டணும்? நீ யார் அவங்கள பற்றி லைஃப் பற்றி பேச? இது எனக்கு கூட தோணாமல் போச்சு. ஆமாம், நான் எதுக்கு உங்களுக்கு காட்டணும்? ஏங்க நீங்களாம் ஒருத்தங்களை வாழவே விட மாட்டிங்களா? அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்கிற வீடியோ எடுத்து அனுப்புங்க பார்க்கலாம். சும்மா வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாமா? நீங்கள் சொன்னதில் பாதி நீங்கள் தயாரித்த கதை. அதாங்க நானும் சொல்கிறேன், மேடம் நல்லா கதை எழுதுகிறாங்க. நல்ல கதைலாம் இல்லையோ? நீயும் பைல்வான் மாதிரி ஆரம்பிச்சிட்டியா? நான் அப்போ அது சொல்ல வேணான்னு நினச்சேன், சொல்லிட்டாங்க. நீ இப்போ தான் வந்தியா யூடியூபுக்கு? இது உண்மை, இதான் இப்போ தான் மேடம் வந்திருப்பாங்க புதுசாக. என்ன பண்ணலாம், இப்போ அடுத்தது என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. மேடம் நீங்கள் தான் இவ்வளோ நாளாக சினி ஃபீல்டில் இருக்கீங்களே, இங்கே வாங்க இன்டர்வியூ கொடுங்க, நாங்கள் காசு தரோம், நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பேசினா போதும்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாங்க போல். அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டுருக்குறாங்க. ஆட பைத்தியமே, வாய்க்கு வரதை அடிச்சு விட்றேன். என்ன ஒரு வேவ்லென்த்தில் நான் சொல்லி முடிச்சோன்னு வருது பாருங்க. உனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, ஏதோ பேசுகிறேன். இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் சென்சாரில் போயிடும். இன்னொன்று பாவம், அவங்க உட்காந்து டெலீட் பண்ணிட்டு வேறு இருக்காங்க. அதனால் நம்மளும் அதை பற்றி சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம். நான் இந்த ஜோக்ஸ் அப்பார்ட், நான் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது கோவத்துலையோ இல்லைன்னா கிண்டல் கேலியாவையோ உங்களை மரியாதை குறைவாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப ஆதங்கம், எப்படி இது கூட தெரியாமல் பேசுகிறாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக சினி ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அனுபவம் இருக்கும். உங்களை பற்றியுமே இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கும். நீங்களுமே உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை பற்றி யாருமே எதுவுமே தெரியாமல் சில விஷயங்களை சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதே வேதனை தான் எனக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல உங்களுக்கும். ஸோ அந்த 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு உண்மையாக இருங்க, நான் வேறு ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா உங்கள் பேரையும் 4 பேர் மதிக்கிறாங்க, உண்மைன்னு நம்புவாங்க. அப்படி நம்புகிறப்போ மறுபடியும் என் பேர் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கும். லாஸ்ட்டாக மறுபடியும் சொல்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், உங்களுக்குன்னு ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்களுக்கு உண்மையாக இருங்க. ஒரு சின்ன பையன் இவெல்லாம் நம்மளை எப்படி பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும், உங்கள் சேனலுக்கும் கோவம் வரும். நான் அதே நேரத்தில் நீங்கள் என் இடத்துல இருந்த பர்சன்றதுனால நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். உங்கள் மேலே இப்படி விமர்சனங்கள், நீங்கள் பல விமர்சனங்களை கடந்து வந்திருப்பீங்க. ஒன்றுமே தெரியாமல் யாராவது விமர்சனம் வச்சா உங்கள் மனசு என்ன வழி இருக்குமோ அதே வழி தான் எனக்கும். எப்படியும் இதுக்கு ரிப்ளை வீடியோ வரும், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம எதுவுமே பேசாமலே நம்மளை பற்றி பேசி வியூஸ் வாங்கணும்னு நினச்சவங்க இப்போ நம்ம வேறு பேசிட்டோம். எப்படி முட்டு கொடுக்காங்கன்னு பார்ப்போம். எப்படியாவது ஒரு வகையில் முட்டு கொடுப்பாங்க, இல்லைனா எதையாச்சும் பர்சனலாக கிளறி, இல்லைனா ஏதாச்சும் ஒரு வகையில் எதையாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து, இல்லைனா நான் லீகலாக அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணி நம்மளை பற்றி மறுபடியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால அந்த சினி கழுகு சேனல் இன்னும் வளரும் அப்படின்னு நம்புவாங்க, நம்மளும் நம்புவோம். இதனால் என்ன, சினி கழுகு சேனல் வளர்ந்துட்டு போட்டோம். நீங்கள் வளருங்க, சந்தோஷம்தான். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள், நல்ல விதமாக இன்னும் வளருங்க. ஆனால் என்னையை பற்றி இல்லை, எல்லாரை பற்றி யாரை பற்றி வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நன்றி.
அதில் என்னோடய ஃபாலோவர்ஸ் அண்ட் நம்மளோட ஆர்ஆர் ஃபேமிலி எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி என்னை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல தவறுதலாக வந்துச்சுன்னா நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை. கண்டிப்பாக அங்கே போய் முன்னாடி நின்று எனக்காக பேசுகிறீங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்காமல் இல்லை. நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸுக்கு நான் லைக் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி என்னோடய ஹேட்டர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய ஹேட்டர்ஸாக இருந்தாலும் என்னை பற்றி தவறான ஒரு விமர்சனம் வந்துச்சுனாலோ இல்லைனா என்னை பற்றி ஒன்றுமே தெரியாமல் யாராவது பேசினாங்கனாலும் நீங்கள் என்னை விட்டு கொடுத்தது இல்லை. அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. நான் அதை இப்போது ரீசெண்ட் டேஸாக நான் நிறைய இடத்துல கண்கூடாக பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எப்போவும் ரசிகர்களின் ரசிகனாக நன்றி.